Taste the Daily. நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே வழக்கம் போல் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே பட்ஜெட். माननीय सदस्यगण, आइटम नंबर 1 बजट के बाद राज्यपाल अभिभाषण में आपको पर्याप्त अवसर दूंगा. मेरा आपसे निवेदन है. नहीं माननीय अखिलेश जी, மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே மற்றும் விமான விபத்துகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஏற்பாடுகள் மற்றும் சாலை போக்குவரத்து காப்பீடு இல்லை. ஒட்டுமொத்தமாக பல துறைகளில் உள்ள முக்கியமான பாதுகாப்பு நலத்திட்டங்கள் மற்றும் பிரச்சனைகளை மத்திய பட்ஜெட் தீர்க்க தவறிவிட்டது. மத்திய பட்ஜெட்டில் கேன்சர் நோய்களுக்கு வரி விலக்கு என விளம்பரம் தேடிய மைனாரிட்டி பாஜக தமிழகத்தில் முடங்கி போய் உள்ள செங்கல்பட்டு கேன்சர் மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தை மீண்டும் புத்துணர்ச்சி கொடுத்து ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியை தொடக்க நிதி ஒதுக்காத அவலம். உயர்கல்வி மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சி துறைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அல்லது ஆராய்ச்சிக்கு நிதி எதுவும் இல்லை. பயிர் பாதுகாப்பு, பேரிடர் தொடர்பான இழப்புகள் அல்லது உற்பத்தி மேம்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விவசாயிகளுக்கான ஆதரவை பட்ஜெட்டில் சேர்க்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. இந்தியாவில் சுமார் 806 மாவட்டங்கள் உள்ள நிலையில் 100 மாவட்டங்களுக்கு மட்டும் விவசாய மேம்பாட்டிற்கு புதிய திட்டமா? 100 மாவட்டங்களுக்கு மட்டும் விவசாய மேம்பாட்டிற்கு புதிய திட்டம் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்தங்கிய மாவட்டங்கள் மேலும் பின்தங்கிவிடவே வாய்ப்பு என விவசாயிகள் வேதனை. வட மாநிலங்களில் யூரியா தொழிற்சாலை திட்டம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பால் தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. வட மாநிலங்களில் யூரியா தொழிற்சாலை அமைந்தால் தென் மாநில விவசாயிகள் அதிக விலைக்கு உரங்கள் வாங்க வேண்டிய நிலை வரும் என்பதால் விவசாயிகள் கவலை. 2016க்கு பின் நிறுவப்பட்ட ஐஐடிகளுக்கு திட்டங்களை வகுத்துள்ள மைனாரிட்டி பாஜக அரசு சென்னை ஐஐடிக்கு முக்கியத்துவம் தராதது ஏன்? உலக புகழ்பெற்ற சென்னை ஐஐடி கல்வி நிறுவனத்திற்கு எந்த சலுகையும் வழங்காதது தமிழகத்திற்கு பெரிய ஏமாற்றமே. மத்திய பட்ஜெட்டில் பீகார் மாநிலத்திற்கான அறிவிப்புகள் மட்டும் தனியாக வெளியிடப்படுவது ஏன் என மக்கள் கேள்வி. மைனாரிட்டி பாஜக அரசுக்கு நிதிஷ்குமார் ஆதரவு அளித்து வருவதால் அம்மாநிலத்திற்கு மட்டும் முக்கியத்துவமா என்றும் கேள்வி. சென்னை ஈசிஆர் சம்பவத்தில் பார்க்கிங் மற்றும் சுங்கத்துறை கட்டணத்தில் இருந்து தப்பிக்க காரில் கட்சி கொடி பயன்படுத்தியதாக காவல் துணை ஆணையர் உறுதியாக கூறுவது எப்படி? குற்றவாளிகள் 4 நாட்கள் கழித்து கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் குடிபோதையில் இல்லை என உறுதியாக எப்படி கூற முடிகிறது என பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையருக்கு மக்கள் கேள்வி. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகள் எந்த இடத்தில் இருந்து புறப்பட்டார்கள், மீண்டும் எங்கு சென்று சேர்ந்தார்கள் என்பதை வெளியிட காவல்துறை ஏன் மறுக்கிறது? இந்த காவல்துறை இந்த குற்ற வழக்கிலும் யாரையோ காப்பாற்ற முன்னுக்கு பின் முரணான தகவலை வெளியிடுவதாக மக்கள் சந்தேகம். சென்னை ஈசிஆர் விவகாரத்தில் காரின் உரிமையாளர் இவர்தான் என நேரடியாக பதில் கூறாமல் நிறைய பேர் கைமாறி கார் வந்துள்ளது என மழுப்பலாக பதில் சொல்வது ஏன்? குற்றவாளி சந்துரு மீது பெரியதாக எதுவும் வழக்குகள் இல்லை, ஆனால் ஒரு ஆள் கடத்தல் வழக்கு மட்டும் உள்ளது என காவல் துணை ஆணையர் பேசுவது உண்மையை மறைப்பது போல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. இன்னும் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் இந்த விவகாரத்தில் அரசியல் பின்புலம் எதுவும் இல்லை என காவல் துணை ஆணையர் உறுதியாக எப்படி கூறுகிறார்? ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும் போது நீதிமன்றத்தில் தான் விசாரணையை தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியும் எந்த சாரை காப்பாற்ற இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என மக்கள் சந்தேகம். தமிழகத்தில் சர்வே எண் முழுவதற்கும் உட்பட்ட நிலங்களுக்கான வரைபடங்களை ஆன்லைன் மூலம் பெறும் வசதி நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார். திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் வீடு மனை வாங்குவோர் வேதனை. சென்னையில் 1,13,000 குழந்தைகள் புற்றுநோயால் பாதிப்பு.
திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. காலி மது பாட்டில் பெறும் திட்டத்தை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள மதுக்கடைகளில் செயல்படுத்தும் பணிக்கு டெண்டர் கோரியது டாஸ்மாக் நிறுவனம். காலி மது பாட்டில் மூலம் கல்லா கட்ட திமுக அரசு துடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஓராண்டில் வடசென்னை வளர்ச்சியடையும் என கூறிய ஸ்டாலினின் வார்த்தை ஜாலங்கள். திமுகவினர் 4 ஆண்டு ஆட்சியில் வளர்ச்சியடையாத வடசென்னையா இன்னும் 10 மாதத்தில் வளர்ச்சியடைந்துவிடப் போகிறது என மக்கள் கேள்வி. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் முடங்கி கிடப்பதால் ஜிஎஸ்டி சாலையை கடக்க முடியாமல் மக்கள் அவதி. மக்கள் விரோத திமுக அரசு நிலப்பிரச்சனையை தீர்ப்பதில் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம் இல்லாமல் கணினி புரோகிராமர்களுக்கு பேராசிரியர் பதவி வழங்கப்பட்டுள்ள அவலம். மாணவர்களின் பட்டங்கள் ரத்தாகும் அபாயம் இருப்பதால் தரமான கல்வியை வழங்குமாறு திமுக அரசுக்கு வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழகத்தின் 8 உறுப்பு கல்லூரிகளில் AICTE விதிமுறைகளை மீறி டீன் பதவியில் உதவி பேராசிரியர்கள் நியமனம். தமிழக கல்லூரிகளில் பணி நியமனத்தில் ஸ்டாலினின் திமுக அரசு தொடர் விதிமுறைகளில் மீறுவதாக குற்றச்சாட்டு. மத்திய பொருளாதார நிதி அறிக்கையில் சுமார் 25 கோடி பேர் ஏழ்மை நிலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என தகவல் வெளியிடப்பட்ட நிலையில் இந்தியாவின் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினருக்காக லட்சுமி தேவியின் ஆசிகளை பெற பிரார்த்தனைகள் செய்வதாக கூறிய பிரதமர் மோடி. மைனாரிட்டி பாஜக அரசின் இந்த இரட்டை நிலைப்பாட்டை ஏழை மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என புலம்பும் மக்கள் அதிக எண்ணிக்கையில் ஏழை மக்கள் இன்னும் பலவீனமாக இருந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாநத்தத்தில் கல்லூரி மாணவியை கடத்திய 3 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. திமுக ஆட்சியில் ஆள் கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பெண்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுவதை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம். விசாரணை என்ற பெயரில் பத்திரிகையாளர்களை மிரட்டும் வகையில் சட்டத்திற்கு புறம்பாக செல்போன்களை பறிமுதல் செய்ததற்கு கண்டனம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீரகனூர் பகுதியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 68 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை வாசலில் 4 பேர் கொண்ட கும்பல் மர்ம கும்பல் இளைஞரை ஓட ஓட வெட்டி கொலை செய்த கொடூரம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்கு பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சேலத்தில் இரட்டிப்பு பண மோசடி நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்த தறி தொழிலாளி கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை. திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மோசடி நிறுவனங்களை கட்டுப்படுத்தாமல் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை அம்பத்தூர் பட்டறைவாக்கத்தில் தொழிலாளர்களை குறிவைத்து விற்கப்பட்ட கஞ்சா பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கஞ்சா பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயிலில் கடத்தி கொண்டுவரப்பட்ட 45 கிலோ கஞ்சா சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் ரயிலில் கஞ்சா கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே போதையில் வேகமாக கார் ஓட்டிய கல்லூரி மாணவன் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே ஒத்தக்கடையில் டயர் வெடித்து மின்கம்பத்தில் மோதிய ஆம்னி பேருந்தில் தீ விபத்து. பள்ளத்தில் கவிழ்ந்து தீ விபத்துக்குள்ளான ஆம்னி பேருந்தில் பயணம் செய்த பெண் ஒருவர் உயிரிழப்பு, 14 பயணிகள் காயம். பூ உற்பத்தி குறைவால் மதுரை மல்லி கிலோ 3500 ரூபாய்க்கு விற்பனை.
குளிர்காலம் காரணமாக பூ பூக்கும் அளவு குறைய தொடங்கியதே விலை உயர்வுக்கு காரணம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் கூட்டல் நெரிசலில் சிக்கி 30 பேர் இறந்ததாக தகவல் வெளியான நிலையில் மற்ற மாநிலங்களில் இருந்து வந்த புள்ளி விவரங்களில் 48 பேருக்கு மேல் இறந்துள்ளதாக தகவல். இது குறித்த உண்மை தகவலை வெளியிட வேண்டும் என மாநிலத்தை ஆளும் பாஜக அரசுக்கு வலியுறுத்தல். ஒரே குற்றத்துக்கு 2 முறை வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. மாநில அரசு தவறுகளை சரி செய்து புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய உத்தரவு. மியான்மர் நாட்டில் 7வது முறையாக ராணுவ அவசர நிலை மேலும் 6 மாதத்திற்கு நீட்டிப்பு. தொடர்ந்து 5 ஆண்டாக அவசர நிலை நீட்டிக்கப்பட்டு வரும் நிலையில் தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியாகவில்லை. அமெரிக்காவின் பிலாடெல்பியா நகரில் சிறிய ரக விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்து விபத்து. ஏற்கனவே நடுவானில் ராணுவ ஹெலிகாப்டருடன் விமானம் மோதி விபத்துக்குள்ளான நிலையில்